ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த விசேஷித்த வார்த்தை கூடுகையில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ரொம்ப அருமையாக இந்த கூட்டத்தை கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். ஆமென். எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறீங்க ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார்? ஹல்லேலூயா. காட்ஸ் பிரசன்ஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்க எல்லாரையும் பார்க்கறது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மளை இந்த ஒரு பெரிய நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எப்பவுமே ஆண்டவர் வந்து சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டெல்லாம் யாரையும் செலக்ட் பண்ண மாட்டார். சரி, ஓகே, இப்படி வா அப்படி வா அப்படின்லாம் இல்லை. ஆண்டவர் எதை செஞ்சாலும் he has some intention, ஒரு பர்பஸ், அதோடு தான் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவார். அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்களால் முடியலனா கூட சம்டைம்ஸ் கர்த்தருடைய செயல்கள் ஆண்டவர் செய்கிறதெல்லாம் நமக்கு புரியாது. எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு புரியல. அதை வந்து ஒரு வேர்பலாக கன்வெர்ட் பண்ணி கர்த்தருடைய செயல்பாடுகளை சில நேரத்தில் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் நம்ம மேலே வச்ச திட்டம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். அந்த பர்பஸை நிறைவேற்ற தான் ஆண்டவர் இந்த நாளை விசேஷப்படுத்தி உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமென். ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? உங்க வலது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் என் கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு வைஸ் மேன், இந்த உலகத்திலே ஞானம் உள்ளவர் யார்? யார்? காட்ன்னு சொல்லாதீங்க, சும்மா ஆண்டரை தவிர்த்து மற்ற யார் இந்த உலகத்திலே the wisest man, a man with wisdom? யார் தெரியுமா? இந்த உலகத்திலே ஞானம் உள்ள மனுஷன் யாரு அப்படின்னா தன்னுடைய நேரத்தை சரியா செலவிடுறவங்க. யாரு? நேரத்தை சரியா செலவிடுறவங்க. டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் டைம் தான். ஒருவேளை நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கலாம், நமக்கு நல்ல படிப்பு இருக்கலாம், நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம், we are highly talented-ஆ இருக்கலாம், பட் இஃப் we don't have time, இது எல்லாமே என்ன பண்ணிடும்? சாரி சார், we can't help you அப்படின்னு சொல்லிடும். உண்மையா இல்லையா? ஸோ டைம் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான. 30 வயசுக்குள்ளே இங்கே யாரெல்லாம் இருக்கீங்களோ யூ ஆர் in the time of இன்வெஸ்டிங் டைமில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த 30 வயசுக்குள்ள நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதனுடைய பலன்களை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்போ அதனால இந்த வயசுக்குள்ள உங்களுக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற நேரம் ரொம்ப அற்புதமான நேரம். திருமணம் ஆயிட்டா யூ ஹாவ் டு ப்ளீஸ் யுவர் ஹஸ்பண்ட், யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ஃபேமிலி, யுவர் ஒய்ஃப், அந்த மாதிரி மாறி ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணணும். அவங்களுக்கான சில காரியங்களை நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் யூ வில் ஹாவ் அ பேபி. நீங்கள் ஒழுங்காக ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது ஒரு குழந்தை வந்துச்சுன்னா. இட் வில் நாக் யூ ஆல் த டைம், பின்னாடியே வந்துட்டுருக்கும். அப்போ லைஃப் வந்து இட் வில் பிகம் மோர் காம்ப்ளிகேட்டட். வாழ்க்கை சொல்லுவாங்கல்ல சில பேர், நம்ம அம்மா சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேருக்கு தெரியும் ஞாபகம் இருக்கு? ப்ளஸ் 10th வந்தானே சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருமா அப்போ என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது ஒரு நல்ல இது எடுத்துக்கலாம். அப்புறம் 11, எங்களுக்கு 11th கிடையாது, உங்களுக்கு 11th வந்துருச்சு பப்ளிக் எக்ஸாம். அப்போ கஷ்டப்பட்டு 12th மட்டும் கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிட்டு நல்ல காலேஜ் போயிட்டேன்னா லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம். அப்புறம் காலேஜ் போனால் என்ன சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு காலேஜ் அரியர் இல்லாமல் பாஸ் ஆகிட்டேன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகலான்னு சொல்லுவாங்க. அடுத்து அரியர் இல்லாமல் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணால் வேலைக்கு போயிட்டோன்னா, வாங்க சார் ஏசி ரூமில் உட்காந்து நீங்கள் சும்மா ரீல்ஸ் பார்த்தா உங்களுக்கு சம்பளம் தரேன்னு சொல்லுவாங்களா? அங்கே அவன் பெண்டு நிமித்துவான் பாருங்க. அப்போ ரியாலிட்டி, அக்கா உங்களுக்கு ரியாலிட்டி தான் சொல்ல போகிறேன். பைபிளும் ரியாலிட்டி தான் சொல்லும். பைபிள் நெவர் ஃபேக். இந்த காலத்து ஹைப்பர் கிரேஸ் பீப்புள் மாதிரி பைபிள் வந்து ஃபேக் பண்ணாது. ஓகே, பைபிள் இஸ் வெரி புக் ஆஃப் ரியாலிட்டி. ரியாலிட்டி என்ன தெரியுமா? லைஃப் வில் பிகம் மோர் காம்ப்ளிகேட்டட். வாழ்க்கை வயசு கூட கூட பிரச்சனைகள் கூடிக்கிட்டே தான் இருக்கும். வயசு கூட கூட உங்கள் ஏஜ் அதிகமாக நான் சொல்கிறேன், ஆஸ் யுவர் ஏஜ் க்ரோஸ் உங்கள் மிஸ்டேக்குடைய காஸ்ட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். ஏதோ சும்மா வாலிப பருவத்தில் 3 பிள்ளைங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணால் அந்த மிஸ்டேக்குடைய காஸ்ட்டுக்கும், மேரேஜ் ஆகிட்டு 3 பிள்ளைங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணால் அந்த மிஸ்டேக்குடைய காஸ்ட்டும் ஹை. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? உங்கள் வயசு கூட கூட நீங்கள் செய்கிற தவறுகளுக்குரிய விலைகளும் அதிகமாகிடும். அப்போ ஆஸ் வி ஆர் க்ரோயிங், உங்ககிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்கள் நேரம் ரொம்ப ப்ரெஷியஸ் டைம். உங்கள் லைஃப் ஸ்பேனில்
ஒரு அற்புதமான, என்கிட்ட கேட்டா உன் வாழ்க்கையில எந்த காலகட்டத்துக்கு நீ திரும்பி போகணும்னு கேட்டா, ஐ வில் டெஃபினெட்லி சே மை யங்கர் ஸ்டேஜ். அந்த குட்டி குரூப்புக்குள்ள உட்காந்து ஜெபிச்ச நேரம், ஒன்றும் எதையும் எதிர்பார்க்காம அப்பாவை நேசிச்ச நேரம். எத்தனையோ பேர் அந்த ஹாஸ்டல் இருந்தால் கூட இந்த ஹாஸ்டலில் நான் தான் முதல்ல எழுந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நேரம். ஆயிரக்கணக்கான யூத்ஸ் வந்திருந்த போது, இந்த ஆயிரக்கணக்கான யூத்ஸ் இருந்தாலும் உங்கள் கண்ணு என் மேலே படணும்னு ஏங்கின நேரம். வேற எதை குறிச்சும் கவலை இல்லாமல், காலையிலேருந்து சமைக்கணும், காலையிலேருந்து கூட்டணும், இது எந்த கவலையும் இல்லாமல் எழுந்தா கர்த்தரை தேடி எனக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிற ஒரு அற்புதமான நேரம். அல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் யூ ஹாவ் டு ஹாவ் அ டிசையர். என்ன டிசையர்னா, அவர் கண்ணு என் மேலே படணும். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? இங்கே நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. ஆண்டு சும்மா இப்படி எல்லாரையும் பார்த்துட்டேன் அப்படி இல்லை, நீங்கள் என்ன பார்க்கணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? அவருடைய கண்கள் என் மேலே விடணும். அல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி. சின்ன பிள்ளைங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் வாலிபர்கள், யூ நோ வாட் இஸ் ரைட், யூ நோ வாட் இஸ் ராங். கண்களை மூடி தேவ சமூகத்தில் உதடுகளை அசைச்சு, அப்பா ஐ வாண்ட் டு சீக் யுவர் அட்டென்ஷன். உங்கள் கவனம் என் மேலே வரணும்பா, உங்கள் கண்கள் என் மேலே படணும்பா, என்ன நீங்கள் பார்க்கணும். ஐ நீட் அ ஃபேவர். உங்கள் தயவு எனக்கு வேணும். இந்த மோசமான உலகத்தில், பாவமான உலகத்தில், பாவத்தை தண்ணீரை போல பருகுகிற இந்த உலகத்துல, நீதி அசட்டை செய்யப்பட்டு அநியாயம் மேலோங்கி இருக்கிற இந்த உலகத்துல, நீதிமான் கிண்டல் செய்யப்பட்டு பாவிகளை கொண்டாடுகிற இந்த உலகத்துல, ஆண்டவரே, டு சர்வைவ் எங்களுக்கு கிருபை வேண்டும்பா, கிருபை வேண்டும்பா. வலது கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்துல கேளுங்க. அப்பா கேளுங்க, அந்த ஃபேவரை கேளுங்க. ஃபேவர் அப்பா கிட்ட கேளுங்க. அந்த தயவு எனக்கு வேணும்பா. அந்த தயவு, யோசேப்பின் மேல ஒரு தயவு இருந்துச்சு. யோசேப்பு எங்க போனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எஸ்தர் மேல அந்த ஃபேவர் இருந்துச்சு, நெஹேமியா மேல அந்த ஃபேவர் இருந்துச்சு, எஸ்ரா மேல அந்த ஃபேவர் இருந்துச்சு. கர்த்தருடைய ஃபேவர், அவருடைய தயவு உங்க மேல இருந்தா எல்லாம் உங்களுக்கு அனுகூலமா, எல்லாம் உங்களுக்கு சாதகமா உங்க பட்சத்துல வந்து நிற்கும். அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. அவர் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. இந்த துவக்க வேளையிலே கர்த்தருடைய ஃபேவர், அவருடைய தயவு, அவருடைய தயவுள்ள கண்கள் உங்கள் மேலே, ஒவ்வொரு வாலிப பிள்ளையின் மேலும் தனித்தனியே கர்த்தருடைய பிரசன்னம். An encounter with the Holy Spirit of God, the power of the Lord to rest on you. யோசேப்பின் மேல் இருந்த கர்த்தருடைய தயவு, அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. சொல்லுங்க, நீர் என்றும் என்னோடு, நீர் என்றும் என்னோடு. அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. Join with the music and start praising God. Ask one thing from Lord. Lord, I need you. நீங்க என் பக்கத்துல இருங்கப்பா, என் அருகில் இருங்கப்பா, என்னோடு இருங்கப்பா, என்னை கைவிடாதீங்கப்பா, என்னை விட்டு விடாதீங்கப்பா. நான் தவறு செய்தாலும் என்னை தட்டி கொண்டு வந்து உன் சமூகத்துல வச்சுக்கோங்கப்பா. என் கைவிடாதிரும் தேவனே. Oh, we need you, Lord. உம்மை விட்டு பிரிய மாட்டேனே.
சேர்ந்து சொல்லுங்க. உம்மை விட்டு பிரிய மாட்டேன். எந்த சூழலிலும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். அறிக்கை செய்யலாமா எல்லாரும் சத்தமா? உம்மை விட்டு பிரிய மாட்டேன். உயர்விலும் தாழ்விலும் உம்மை விட்டு நான் விலகுவது இல்லை, உம்மை விட்டு விடுவது இல்லை. கர்த்தருடைய கைகளை அப்படியே பிடிச்சுக்கோங்க, கர்த்தருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன்ப்பா. I will never leave you, Lord. Shada kadara tirala tiralo. Shiva kahadera tesera doya. Thank you, Jesus. Thank you, Jesus. ஏசப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நிறைகளோடு இடைப்படும் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளுக்காக ரொம்ப நாளா அண்ணாங்கெல்லாம் பிரயாசப்பட்டுட்டு இருக்காங்க. they took lot of efforts. அவங்க நேரம், அவங்க ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற டேலண்ட், விஸ்டம், அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொருள், பணம், இது எல்லாவற்றையும் இந்த ஒரு நாள் மீட்டிங்காக they have invested. அப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கான நோக்கம் என்னன்னா, எப்படி ஆகிலும் இங்க வர்ற யூத்ஸ் ஆண்டவரை பிடிச்சுக்கணும், கர்த்தரோட வாழணும், ஆண்டவர் அவங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசையோடு அவங்க அதை செஞ்சுருக்குறாங்க. அவங்கள இவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணி, அவங்கள இவ்வளோ அழகாக வாலிபர் எவ்வளோ மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு கணவருக்கு இவ்வளோ ஊழியங்களை நிறைவேற்றுக்கிறாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுறேன். பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாரும் கிளாப் பண்ணணும் ஃபார் ஆல் திஸ் அண்ணாஸ். நல்லா கை தட்டுங்க. ரொம்ப எஃபர்ட் எடுத்துருக்குறாங்க. எத்தனையோ சர்ச்சஸை போய் மீட் பண்ணியிருக்காங்க. மீடியாவில் தே ஹவ் ஒர்க்ட், நிறைய வேலை செஞ்சுருக்குறாங்க ஃபார் திஸ் டே. அதனால கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வச்சு அவங்களையும் பிளஸ் பண்ணுவார். அவங்க இன்டென்ஷன்ஸ் படி உங்களையும் அப்பா பிளஸ் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? God is going to bless me. ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். அவர் தயவு உங்களை இன்னைக்கு சந்திக்க போகுது. ஹல்லேலூயா. அந்த ஃபேவர்ன்றது ஒரு அற்புதமான விஷயம். நம்ம கிட்ட அந்த ஃபேவர், காட்ஸ் ஃபேவர் ஒருத்தர்கிட்ட இருந்தா, நம்ம எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இல்லை இஃப் யூ கெட் திஸ் அது உங்களுக்கு ஃப்ரீயாக தரும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் மேலே காட்ஸ் ஃபேவர் இருந்தா அந்த மனுஷனுக்கு பீப்புள் ஃபேவர் ஃப்ரீ. ஆண்டவருடைய தயவு உங்க மேல இருந்தா மனுஷருடைய தயவு உங்களுக்கு தானா வரும். கர்த்தர் அதை அப்படி அழகா ஏற்படுத்தி கொடுப்பார். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஒரு சில ஃபவுண்டேஷனல் வேர்டை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் நான் அப்பா கிட்ட கேட்டு ஆண்டிடத்துல விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை கொண்டு போன ஒரு சில வசனங்களுக்கு நேராக உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். ஸோ வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்களை போர் அடிக்காம உங்களுக்கு இந்த வேர்டை நான் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஸோ அதனால நீங்கள் நோட் பென்லாம் வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதை கையில் எடுத்துக்கோங்க. பென் ஓப்பன் பண்ணி இப்போ கையில் ரெடியாக பிடிச்சிக்கோங்க. நோட்டில் ஒரு பேப்பரை திறந்து வச்சுக்கோங்க. அண்ட் we are going to listen, write, pray, sing, இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ்டாக பண்ண போகிறோம். ஓகேவா? ரெடி? ரெடி? ஓகே. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை குறித்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற ப்ரெஷஸான டைம். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய வாலிப பிள்ளைங்களை, ஆஸ் ஐ ஒர்க்ட் இன் ஹாஸ்பிட்டல், உங்களை மாதிரி நிறைய வாலிப பிள்ளைகளை தங்கள் ஜீவனுக்காக போராடுறதை நான் பார்த்துருக்கிறேன். அண்ட் ஐவ் சீன் சம் ஆஃப் தெம் டையிங் ஆல்சோ. நிறைய இடத்துக்கு நாங்கள் போகும்போது அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த காலத்தில் நிறைய சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் டக்கு டக்குன்னு தே ஆர் கோயிங். அப்படியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன இப்படி நடக்குது, ஏன் இந்த காலத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு அநேக கேள்விகள் இருந்தால் கூட உங்களையும் என்ன ஆண்டவர் ஜீவனோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா, when you think என் கை தூக்கணும்னு நீங்கள் நினச்ச போது உங்கள் கை தூக்குது இல்லை, அது கூட கிருபை தான். நிறைய பேரால் அப்படி கை தூக்க முடியாது. அப்படி ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகாக உருவாக்கி ரொம்ப அழகா இந்த பூமியில இப்ப வாழ வச்சுட்டு இருக்கிறார். ஓகே, இதுல நமக்கு நிறைய பேருக்கு ஐ விட்னஸ்ட் ஒன் திங் when I was just sitting here. I understood, I felt in my spirit. என்ன அப்படின்னா, உங்க யார்கிட்டயாவது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் அப்படி எக்ஸலண்டா இல்லை, நான் இப்படி ஒரு எக்ஸலண்டா மியூசிக் வாசிக்கல, நான் இப்படி ஒரு எக்ஸலண்டா பாடல,
நான் ஒரு எக்ஸப்ஷனலா இல்லை ஒரு எக்ஸ்ட்ராடினரியா நான் இல்லை, ஐ எம் வெரி ஆர்டினரி, ஐ எம் இன் அ கார்னர் அப்படின்னு உங்களுக்கு அப்படி ஒருவேளை இன்ஃபீரியரா இஃப் யூ ஃபீல் சம்டைம்ஸ் எனக்கு வந்து டேலண்டே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நான் பாட்டுக்கு இப்படி ஓரமாக இருக்கேன், நான் ஒன்றும் எனக்கு பெருசாக என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு யாராவது இங்கே நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? டேலண்டட் ஆர் வித்தவுட் டேலண்ட், வைஸ் ஆர் ஃபுல், ஸ்ட்ராங் ஆர் வீக், எந்த கேட்டகிரி இந்த பூமியில் நீங்கள் இருந்தால் கூட எனி பர்சன் எல்லாருக்குமே இயேசு இருந்தால் தான் செயல் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கேடர் இருந்தாதான், இப்படி இருந்தாதான் இயேசுன்னு இல்லை. ஜீசஸ் செலக்ட் பண்ண ஒவ்வொரு டிசைபிள்ஸையும் எடுத்து பார்த்தா, இயேசுப்ப செலக்ட் பண்ணார்ல, அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தர் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரியான மென்டாலிட்டி உடையவங்க, ஒவ்வொருத்தர் ஒரு வயசு, ஒவ்வொரு ப்ரொஃபஷன். ஆண்டவர் வந்து அவங்கள ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைச்சார். ஸோ இட் இஸ் நாட் தட் யூ ஆர் நம்ம வந்து ரொம்ப அழகா இல்லை, நம்ம ரொம்ப டேலண்டடா இல்லை, நம்ம ரொம்ப குறைச்சா இருக்கோம், அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனி அதர் பர்சன். ஓகே, இஃப் சன் ஹேஸ் இஸ் ஓன் டைம் டு ஷைன், மூன் வில் கெட் இட்ஸ் டைம் டு ஷைன் டூ. ஆமென். புரிஞ்சுச்சா நான் சொன்னது? என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க கடகடன் அப்படின்றீங்களா? சூரியனுக்கு பிரகாசிக்க ஒரு காலம் இருக்குன்னா சந்திரனுக்கும் ஒரு காலம் இருக்கு. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு டர்ன் தருவாரு, ஒரு வாய்ப்பு தருவார். என் கணவர் நான் அடிக்கடி பேசிப்போம், everyone in this world will get a chance. கர்த்தர் அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு சான்ஸை கர்த்தர் நிச்சயம் வச்சிருக்கார். அந்த சான்ஸை சரியா யூஸ் பண்ணி அதை பிரயோஜனப்படுத்திட்ட மனிதர்கள் கர்த்தர் உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஆனா அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்ட நிறைய பேர் அதுக்கப்புறம் அவங்க ரெக்ரெட் பண்றாங்க. ஆனா அந்த சான்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸலண்டா கிடைக்கல. பைபிள்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. they missed, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் இப்படிப்பட்ட யூத் மீட்டிங் எல்லாம் உங்களுக்கு வைக்கிறோம்னா, உங்களுக்கு ஒரு சான்ஸை கர்த்தர் கொடுப்பார். ஏஜ் ஆஃப் 18, ஏஜ் ஆஃப் 20, ஏஜ் ஆஃப் 15, ஏஜ் ஆஃப் 30, ஒரு சில பேருக்கு ஏஜ் ஆஃப் 45, ஏதாவது ஒரு வயதுல உங்களை உயர்த்துவதற்கும் உங்களை எக்ஸலன்ட் பண்றதுக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அந்த சான்ஸ் வரும்போது அதை சரியா யூஸ் பண்ணி அந்த வாய்ப்பை தவறாம கர்த்தருடைய சித்தத்தின்படி பயன்படுத்தினீங்கன்னா you will become an extraordinary personality. அதான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறார். அல்லேலூயா, ஆமென். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு வசனத்தை காமிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்க. சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகம். ஐயோ கஷ்டமா எதை சொல்லிட்டேன்னா, மத்தேயுன்னு சொல்லாம சகரியான்னு சொல்லிட்டேன். ஆனா நான் நம்புறேன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சகரியா எங்க இருக்குன்னு தெரியும். ஓகே, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தேடுங்க, தயவு செஞ்சு நியூ டெஸ்டமெண்ட்ல தேடாதீங்க, பக்கத்துல ஷாக் ஆயிட போறாங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தேடுங்க, சகரியா புத்தகம் இருக்கும் கடைசி சின்ன தீர்க்கதரிசிகள் இதுல சகரியா வாசிக்கலாம். சகரியாவில் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்கு முன்னாடி நான் பிரசன்ட் பண்றேன். ஐ திங்க் இங்கேயுமே வசனத்தை அப்லோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க அங்க கூட பாத்துக்கலாம். இஃப் யூ ஆர். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நிறைய ரொம்ப அழகான சில டைமென்ஷன்ஸ் எல்லாம் அப்பாக்கு இருக்கு. ஆண்டவர் ரொம்ப அன்பான ஏசப்பா, அப்படிதானே? ஆமா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும்? அப்பா அப்பா மகனா மகனா அப்பா அப்பா மகனா மகனா. அப்போ அந்த பாட்டு பாடும்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்பாவோட லவ்வை? எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அக்காவுக்கு வந்து அப்பா இருந்தாரு, அப்புறம் இல்லை. அதனால என் அப்பான்ற ஒரு ஸ்தானம் அக்காவோட லைஃப்ல வந்து ரொம்ப எம்டியா இருந்துச்சு, காலியா இருந்துச்சு. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப், ஆப்போசிட் ஜெண்டரோட ரிலேஷன்ஷிப் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, பெரியவங்க கூட நிறைய பேர் இருக்கீங்க, தெரிஞ்சுக்கோங்க. நோ, யங் பீப்புளோடைய மனசை ஏதோ ஒரு இடம் காலியா இருக்கு அவங்களுக்கு. நீங்க அப்பா அம்மாவா அந்த இடத்த நிரப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து அவங்களை காப்பாற்றலாம். சம் வேக்கன்ட். அப்ப என் லைஃப்ல அப்பா இல்லாம போனதுக்கு அப்புறம் அந்த இடம் ரொம்ப வேக்கண்டா இருந்தது. அப்பதான் ஒரு ஃபாதர்ஸ் டேக்கு பாப்பா அப்படின்னு ஹிந்தில பாப்பா பேட்டா மே தேரா அப்படின்னு ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. தட்ஸ் கால்ட் அப்பா, தமிழ்ல வந்துச்சு அதுக்கப்புறம். ஸோ இந்த பாப்பா சாங்கை போட்டு 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 அழுது 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 உட்காந்து அந்த சாங்கை ப்ளே பண்ணிட்டு உட்காந்து அழுதுட்டே இருப்பேன். அந்த சாங் வந்து ஆண்டவருடைய அன்பை ரொம்ப என்கிட்ட க்ளோஸாக. மியூசிக் ஹேஸ் த பவர் டு பெனிட்ரேட் யுவர் சோல்.
ஒரு விஷயத்த மியூசிக் இல்லாம சொல்றதுக்கும் அலாங் வித் மியூசிக் சொல்றதுக்கும் உங்க மனசுக்குள்ள அப்படியே போகும். பார்த்திருக்கீங்களா? மியூசிக் இல்லாம நீங்க ஒரு விஷுவலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. அதே ஒரு மியூசிக் போட்டு பார்த்தா, ஆமென். சும்மா ஒரு பையன் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ காமிச்சா அது உங்களுக்கு ஒரு அவ்வளவுதான் இருக்காது. ஆனா அவன் அப்படியே பைக் போட்டும்போது பின்னாடி டன் 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 ஒரு மியூசிக், அப்படியே ஹேர் பறக்கும், அப்படியே முடி பறக்கும். அப்படி பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே ஸ்லோமோ பண்ணா, இப்ப அதே விஷயத்த மியூசிக் போட்டு ஸ்லோ மோஷன் பண்ணி கொஞ்சம் ஏரை தூக்கி விட்டா பார்க்கவே அப்படியே மெய்சில் இருக்கும். அப்படித்தானே? கரெக்டா இல்லையா? அப்படிதானே? ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன்லாம் பண்ணும்போது ஹீரோயினுக்கு ஏதாவது ஒன்று ஏரை போட்டு விட்டு அந்த பொண்ணு முடி இப்படி பறந்து அது அப்படியே வரும். அப்போ ஒரு மியூசிக் பின்னாடி போடுவாங்க. அப்படிதானே? கரெக்டா இல்லையா? அப்ப மியூசிக் ஒரு பவர் இருக்கு. என்னன்னா, இட் பெனிட்ரேட்ஸ் தி ஸ்பிரிட், இட் கோஸ் டு திஸ், ஈஸியா அது உள்ள கொண்டு போயிடும். அதனால தான் சொல்றோம், சினிமா பாட்டெல்லாம் கேட்காதீங்க. நம்ம நினைச்சிட்டோம் சும்மா தானக்கா கேட்குறோம், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இட் கோஸ் இன் டு யுவர் ஹார்ட். அந்த இச்சையான வார்த்தைகள், அந்த அடுத்த ஆப்போசிட் ஜெண்டரை பத்தின பிசிக்கலா சொல்ற அந்த வார்த்தைகள், இதெல்லாம் உங்க காதுகளுக்குள்ள போடும். அடுத்த முறை இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் என்னென்னமோ பாட்டு வருது, ரொம்ப கொச்சையா இருக்கு கேட்கவே, அது போய் காதுக்குள்ள வந்தா அடுத்த முறை நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பார்க்கும்போது அந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்துல அந்த பிள்ளைய பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ்ல பார்த்தா தப்பு இல்லைன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பார்த்தா தப்பு இல்லை. அதுல என்ன வருது இங்கிலீஷ் பாட்டுல? ஐ எம் இன் லவ் வித் யுவர் பாடியா. இதான் இங்கிலீஷ் பாட்டு. இதெல்லாம் கேட்கலாமா? கேட்டா ஐ லவ் மியூசிக் ஷா 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 ஷான்றது இல்ல. அதெல்லாம் உள்ள போனா பார்க்கும்போது அசிங்கமா தான் நமக்கு பார்க்க தோணும். அதனால வாட் யூ புட் இன்சைட் கம்ஸ் அவுட் சைட். சொல்லுங்க எல்லாரும், உள்ள என்ன போடுறோமோ அதான் வெளியே வரும். அதனால ஜாக்கிரதையா உங்க காது கண்ணு இதெல்லாம் நீங்க இதா பார்த்தோம். அப்ப ஆண்டுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கு. ஒவ்வொரு பாட்டு பாடும் போதும் அந்த பாட்டு எனக்கு அப்பாவுடைய அன்பு ரொம்ப நெருக்கத்துல கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பாடு எனக்கு ரொம்ப பிளெஸிங். அது நிறைய பேருக்கு அப்பா சாங் வந்து இட்ஸ் a greater blessing. அந்த மாதிரி ஆண்டவருக்கு ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்கு. ஒரு சில இடத்துல ஆண்டு பார்த்தா அன்பானவரா இருக்காரு, ஒரு சில இடத்துல பார்த்தா ஆண்டு ரொம்ப பாருங்க, அண்ணன் சொன்ன மாதிரி அந்த விபச்சார ஸ்திரியை கையும் களவா பிடிச்சா விபச்சாரம் செய்யறவங்க பார்த்தா எப்படி இருக்கணும்? நமக்கெல்லாம் ஒரு பிள்ளை அது பார்த்து சர்ச்சில் இருக்கிற ஒரு பெரிய பாலிடிக்ஸ் என்ன தெரியுமா? சர்ச்சில் ஒரு பிள்ளை யாரையாவது லவ் பண்றான்னு கூட இருக்கிறது தெரிஞ்சா அந்த பிள்ளைய ஒதுக்கிறது. அப்படியே ரீசென்ட்லி அப்படி ஒரு விஷயத்த நான் அப்படியே தள்ளி அந்த பிள்ளைய அவ பண்ண தப்ப நான் பார்த்திருக்கேன். சில பெற்றோர்கள் கூட தான் பிள்ளை தப்பு பண்ணாதனால அடுத்த வீட்டு பிள்ளை பண்ண தப்ப அப்படியே ஹைலைட் பண்ணி அதை பெருசாக்கி அதை பலூன் மாதிரி ஊதி அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தி அப்படி கர்த்தர் பண்ணல. ஹல்லேலூயா, ஆமென். அவளை அப்படியே மன்னிக்கிறார். உடனே அவளை மன்னிக்கிறார். ஆனா அவனை சொல்லி அனுப்பினார். என்ன சொன்னார் சொல்லுங்க? இனி நீ பாவம் செய்யாத. ஓகே, யூ ஃபெல் டவுன், தட்ஸ் ஓகே. நீதிமானே 7 முறை விழுந்தாலே எழுந்திருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ, வழி தப்புனவன் திரும்புகிறது இல்லையோ. கர்த்தருடைய வேதம் சொல்லு, இட்ஸ் ஓகே, யூ ஃபெல் டவுன். விழுந்துட்டீங்க, பரவாயில்ல. ஆனா விழுந்த இடத்துல இருக்கிறது இல்லை. எழும்பி பைக்கை தூக்கி காலை உதறி விட்டு எப்படி எழும்பி வரீங்களோ அப்படியே விழுந்தவங்க எழுந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால அடுத்தவங்க விழும்போது பார்த்து சந்தோஷப்படுற குணம், அடுத்தவங்க விழும்போது அதை பரியாசம் பண்ற குணம், அந்த விழுகையை பெருசா பேசுற குணம் உங்களுக்கு ஒருவேளை இருக்கும்னா ஸ்டாப் இட், லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ். ஆண்டவர் அவளை ஜட்ஜ் பண்ணல, அவளை குற்றப்படுத்தல, அவளை ஐசோலேட் பண்ணல, ராதர் அவளை மன்னிச்சார். ஓகே, ஆமென். ஆமா, அதனால உடனே மன்னிச்சார். ஆனா பேதுரு தான் கூடவே வந்து வலைய விட்டு படகை விட்டு எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு பின்னாடி வர பேதுருவை பார்த்து சொல்றார் ஜீசஸ், அப்பாலே போ சாத்தானே. ஜீசஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காருல்ல, புரியவே இல்லை. தான் கூடவே வந்து கஷ்டப்படுறவனை பார்த்து சாத்தானேன்றாரு. விபச்சாரம் செய்து கையும் களமா பிடிக்கப்பட்டவகிட்ட சொல்றாரு. டாக்ஸ் அதிகமா வாங்கி தவறான வழி இருந்த சகேவை பார்த்து சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். அந்த ஊர்லயே பாவம் செஞ்சு ஆண்டருடைய கால்களை நினைச்ச அந்த ஸ்திரியை பார்த்து உலகம் முழுசும் சொல்லிச்சு, இவள் பாவியான ஸ்திரீ. ஆனா இயேசு அவளை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? இல்ல, இவளும் இவ என்னிடத்துல அதிகமாய் அன்பு கூர்ந்தா. So God's eyes is very different. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைமென்ஷனை வெளிப்படுத்திட்டே வர்றார். இந்த சகரியாவின் புத்தகத்துல கர்த்தர் தன்னுடைய டைமென்ஷனை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, he is a zealous God. அப்படின்னா அவர் வைராக்கியம் உள்ள தேவன். அல்லேலூயா, சொல்லுங்க, நீங்க வைராக்கியம் உள்ள தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வைராக்கியம் உள்ள தேவன். he is a zealous God. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் சீயோனுக்காக எதுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கேன்னா, என் ஜனங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய மனசுல ஒரு பிளான் வந்துருச்சு அப்படின்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கர்த்தர் எதையுமே செய்வார்.
ஆண்டருடைய மனசுல எஸ்தர்ன்ற ஒரு வாலிப பிள்ளைய ராஜாத்தி ஆக்கணும், குயின் ஆக்கணும்ன்ற பிளான் வந்துருச்சு. என்ன நல்லா கவனிக்கணும். ஓகே, ஐம் டெல்லிங் யூ ஜஸ்ட் லைக் எ ஸ்டோரி. அவருக்கு நினைச்சிட்டார், உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, சத்துரு உங்களை எதிர்த்து செயல்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. ஆமா, இங்க நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு வந்து எஸ்தரை வந்து குயின் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனா குயின் ஆக்கணும்னு அவர் நினைச்சாலும் அந்த அந்த ராஜாத்தின்ற இடத்துல இன்னொரு அம்மா இருக்காங்க. அந்த பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? யாரு? வஸ்தி. இப்ப வஸ்தி ஆல்ரெடி அங்க குயினா இருக்காங்க. ரொம்ப அழகு வஸ்தி, சும்மாலாம் அந்த அம்மா கிடையாது. அந்த அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல். ஷீ இஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். இப்ப இந்த அம்மாவை எப்படி கீழே தள்ளுறது? அப்ப ராஜா அவங்க கூட எல்லாரும் நல்ல மது அருந்தி ரொம்ப ஜாலியா இருக்கும் போது ராஜாவுடைய உள்ளத்துல ஒரு எண்ணத்தை ஆண்டவர் அப்படியே ட்ரிகர் பண்றாரு. என்ன? வஸ்தியை கூப்பிடுங்க, என் மனைவி எவ்வளோ அழகுன்றத இவங்க எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு கூப்பிட சொல்றாரு. உடனே வஸ்தி என்ன, வஸ்தியை எப்படி கூப்பிடல, தண்டிக்கவோ எதுக்கோ கூப்பிடல, உன் அழகை காமிக்கிறமா எல்லாருக்கும் கூப்பிடுறாரு. ஆனா அந்த லேடி சொல்லிடுச்சு, என்ன சொல்லிடுச்சு, நான்லாம் வரமாட்டேன், நோனோ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. இந்த செய்தி எல்லாருக்கும் முன்னாடி ராஜாக்கு வந்த உடனே ராஜா வெறுத்ததுனால இல்ல, அந்த மொமெண்ட்ல ராஜாவுக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்த உடனே வஸ்தியை கீழே தள்ளிட்டார். அடுத்து ஒரு ராஜாத்தியை தேட ஆரம்பிச்சாங்க. அப்ப எஸ்தரை உள்ள கொண்டு வராங்க. எஸ்தருக்கு ஃபேவர் கிடைக்குது. ராஜா கிட்ட போற, ராஜா கிட்ட எஸ்தருக்கு ஃபேவர் கிடைக்கும். அப்படியே வந்து ராஜாத்தி ஆக்குறாங்க. இப்ப ஆண்டவர் உங்களை உயர்த்தணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை பிளஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை செய்து முடிக்கிறதுக்கு அவர் ரொம்ப ஜீலஸான ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வைராக்கியம். உங்களுக்கு எவ்வளவு வைராக்கியம்னு தெரியல. என் காலத்துல எல்லாம் நான் யங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரொம்ப பூமர் மாதிரி பேசுறேன்ல, கரெக்ட். எல்லாரும் சொல்லுங்க, எங்க காலத்துல எல்லா பெரியவங்களும் இருப்பீங்க, தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. என்னது எங்க காலத்துல எல்லாம் நாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இல்ல. இப்ப பாருங்க, 60 வயசு தாத்தா போன் எடுத்தாலே கீழே வைக்க மாட்டேங்கிறார். அவரு நியூஸ் பாக்குறாரு, நீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமென். நான் யங் பீப்புளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு டெம்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி, மற்றவங்கள மாதிரி கிடையாது. நாங்க வாழ்ந்த காலத்துல எல்லார் கையிலயும் போன் கிடையாது, டிவி தான். ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்சசபிளா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதனால இந்த ஜெனரேஷன் வந்து ஈஸியா டைவர்ட் ஆகிற, டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஒரு ஜெனரேஷன். நான் யங் பீப்புள் கிட்ட பேசும்போதெல்லாம் ஒரு விஷயத்த கான்ஸ்டன்டா பார்த்துக்கிட்டே இருக்கேன். மெஜாரிட்டி ஆஃப் த வாலிப பிள்ளைங்க சொல்ற 2 வார்த்தை. ஒன்னு, அக்கா கன்ஃபியூசிங்கா இருக்குக்கா, குழப்பமா இருக்குக்கா. ரெண்டாவது சொல்லுவாங்க, டிப்ரெஷனா இருக்குக்கா. ஒன்னு டிப்ரெஷன், ரெண்டாவது கன்ஃபியூஷன். இப்படிதான் இருக்கு. அப்ப நான் சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையாக்கா? நான் எங்களுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து உப்மா தான் இருக்கு, அதுதான் சாப்பிடணும் எங்க அம்மா அப்பா. ஏன் கன்ஃபியூஷன் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. அப்ப என்ன, அந்த காலத்துல கேட்டு பாருங்க, ஸ்கூல் முடிச்சா டீச்சர் ட்ரைனிங் போ, நர்சிங் போ, அவ்வளவுதான். ஆப்ஷனே கிடையாது. கரெக்டா இல்லையா பெரியவங்க? இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன். 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கும், அதுல ஏதாவது ஒண்ணு போகணும். கேட்க கூட மாட்டாங்க பெற்றோர், இதான் சேர்க்க முடியும், போய் படிப்போம், அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. ஒன்னொன்னுத்துக்கும் செல்லும், இன்னைக்கு உனக்கு இட்லி செய்யட்டா, இட்லியில பொடி போடட்டா, இட்லியில கீ போடட்டா, தோசையில முட்டை போடட்டா அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. கரெக்டா இல்லையா? உண்மை. டிப்ரெஷன் ஏன் வருது? அப்பெல்லாம் பக்கத்து வீட்டுல நடக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். இப்போ உலகத்துல நடக்கிற எல்லாமே நமக்கு தெரியுது. அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், இவன் எங்க போனா, அவ என்ன சாதிச்சா, இவன் என்ன பண்ணா, இப்படியே நம்மளால செய்ய முடியலையே. நீங்க ரீல்ஸ் பார்த்து எனக்கு சொல்லுங்க, நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டு மோட்டிவேட்டடா இந்த உலகத்துல உன்னை சாதிச்சு யாராவது ஒருத்தர் இருக்காங்களான்னு சொல்லுங்க பார்ப்போம். ரீல்ஸ் பார்த்தவங்க எல்லாம் சாதிக்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், மோட்டிவேஷன் இஸ் வெரி டெம்பரவரி. இந்த யூத்ஸுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தேவையில்ல, இந்த கால யூத்ஸுக்கு தேவை செல்ஃப் டிசிப்ளின். மோட்டிவேஷன்லாம் சும்மா அந்த நேரத்துக்கு அப்படியே நரம்பு பிடிக்கும். உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தங்கச்சி, எலும்பு தம்பி, சாதிக்கலாம் அப்படின்வாங்க. அப்படியே கேட்கும் போதே ஆமா என்னால முடியும். அப்பதான் சாதிச்ச தோனி இந்த பக்கம் அப்படியே 6 அடிப்பார், அவரும் 10ஆவதுல ஃபெயில் ஆனவர் தான், ஆனால் அவரும் சாதித்தார். அப்பெல்லாம் போட்டோன்னே நீங்க என்ன சொல்வீங்க? அப்பா நம்மளாலே முடியும்டா சாமி அப்படின்னு உங்களுக்கு அப்படியே நரம்பெல்லாம் புடைத்து ரத்தங்கள் எல்லாம் அப்படியே துடிக்கும். துடிச்சு போனை கீழே வச்சுட்டு எடுத்து பார்த்தா உங்க அம்மா, வா கொத்தமல்லி வாங்க வா. அந்த மோட்டிவேஷன் அந்த ரீல்ஸ் பார்க்குற 10 செகண்டுக்கு தான் இருக்கும். அந்த மோட்டிவேஷன்லாம் உங்களால உலகத்துல சாதிக்க முடியாது. If you want to achieve something, you need God. Hallelujah. Hallelujah.
ஆண்டவர் உங்களுக்கு தேவை. ஏன் தெரியுமா நான் ஆண்டவர் தேவைன்னு சொல்றேன்? அவரு தான் நம்ம அப்பா தான். இந்த உலகத்திலேயே ஒழுங்குபடுத்த வல்லமை உள்ளவர் அவர் ஒருத்தர் தான். He is such a God with a very great discipline. நம்மளை அழகா ஒழுங்குபடுத்துவார். உங்ககிட்ட எது தேவையில்ல, அண்ணா சொன்னாங்க, உங்ககிட்ட எது தேவையில்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். நிறைய பேர்கிட்ட நம்ம போய் சொன்னா இதெல்லாம் தப்புடானா, இதெல்லாம் என்னக்கா தப்பு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு விஷயமா, எல்லாரும் தான் பண்றாங்க உலகத்துல, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க எப்ப சாதனையாளரா ஆக முடியும்னா, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற எரர்ஸ். கோபம் வருது எனக்கு, நான் எங்க கோவப்படுறேன், நீங்க அப்படி பண்றதுனால தான். நான் சொல்றேன், அடுத்தவங்களை பிளேம் பண்றவங்களால எக்ஸலண்டா இருக்கவே முடியாது லைஃப்ல. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் என் புருஷன் அப்படி இருக்கிறதுனால தான் நான் அப்படி இருக்கேன், எங்க அப்பா இப்படி இருக்கிறதுனால தான் நான் அப்படி இருக்கேன், எங்க அம்மா இப்படி இருக்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கேன், எனக்கு அவங்கள மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல அதனால தான் நான் இப்படி இருக்கேன், எங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா மாதிரி பணக்காரர் இல்லை அதெல்லாம் வாங்கி தரத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படின்னு அடுத்த குறைகளையே மட்டும் சொல்றவங்களால எதுவுமே எக்ஸலண்டா பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. இல்ல, ஆமா, முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் யாரு. எனக்கு அம்மா அப்பா பேசும்போது என்னை கண்டிக்கும் போது எனக்கு எரிச்சல் வருது, எனக்கு கோவம் வருது. அப்பா கிட்ட போய் சொல்ல, ஆண்டவரே எனக்கு கோவம் வருது, நான் கோவப்பட்டு பேசும்போது ஹர்ட் பண்ற மாதிரி எங்க அப்பா அம்மாவை பேசிடுறேன். நான் நல்லதா சும்மா ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கலாம் தான் போறேன், ஆனா தவறான வீடியோக்குள்ள போய் மாட்டிக்கிறேன் அப்படின்னு தேவ சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு உட்கார்ந்து ஆண்டோட பேசு. உங்க ஆண்டு ஏதோ தூரத்துல இருக்கிற தேவன், உங்க பக்கத்துல. அல்லேலூயா. ரொம்ப க்ளோஸரா அவர் இருக்கார். நீங்க அக்கா கிட்ட பேசுற மாதிரி, அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி, உங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி, உங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஆண்டு கிட்ட பேசலாம். யூ கேன் ஸ்பீக் டு ஹிம். அவர் கேட்க ரொம்ப ஆசையா இருக்கார். நம்ம ஆண்டருக்கு காது இருக்கு, நம்ம ஆண்டருக்கு கண் இருக்கு, நம்ம அப்பாவுக்கு பேசுகிற உதடுகள் இருக்கிறது. அதனால இன்னைக்கு பேசுறதுக்கு தான் ஆளே இல்லை. இந்த இடத்துல சீயோனுக்காக ஆண்டு ஏன் ரொம்ப ஜீலஸா இருக்காருன்னா, அவர் ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை செய்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் ரொம்ப வைராக்கியமா இருக்கார். நான் உங்களுக்கு இன்னைக்கு யாரை காமிக்க போறேன்னா, வைராக்கியம் உள்ள ஒரு ஆண்டவரை காமிக்க போறேன். ஹல்லேலூயா. இந்த வைராக்கியம் உள்ள ஆண்டவர் அவருடைய வைராக்கியத்தை உங்க மேல வைக்கணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு புதிய வசனம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனமா இருக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 59:17. 59:17. அதுல இருக்கிற லாஸ்ட் லைனை மட்டும் வாசிப்போம், ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் டைம், ஸோ ஐ ஹேவ் டு ரஷ். ஐசையா 59:17 வாசிக்க போறோம். அதுல இருக்க லாஸ்ட் லைன், வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த 59ஆம் அதிகாரத்தினுடைய முந்திய சில வசனங்கள்லாம் வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் தேடுறாராம், தேடுறார். அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அதுக்கு முந்திய வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 59:16. ஒருவரும் இல்லை என்று கண்டு, அதுக்கு முந்திய வசனம், சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். ரொம்ப விசனம் உள்ளவரானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பயும் இந்த உலகத்தை பார்த்தா ஆண்டவர் ரொம்ப விசனப்படுற மாதிரி தான் இருக்கு. உண்மையா இல்லையா? சொல்லுங்க. இந்த உலகத்தை ஆண்டவர் பார்த்தோன்னா, ஓ சூப்பர் சூப்பர் ஹாப்பியா இருக்க மாதிரியா இருக்கு. ரொம்ப டிப்ரெஸ்டான, இப்ப பாருங்க, நீங்களே ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கீங்க. எவ்வளோ பேர்டனா உங்களுக்கு இருக்குல்ல சில விஷயங்கள்லாம். இவ்வளோ இப்ப இந்த ஜனங்கள்லாம் பார்த்து, பூமியை பார்த்து கர்த்தர் ரொம்ப விசனம் உள்ளவரா இருக்கார். ஏன்னா எல்லாமே சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சு. தப்பு செய்யறவனை ஹைலைட் பண்ணி நல்லது செய்யறவங்கள கார்னர் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்றதுனால நீங்க அவங்க கூட சேரலன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அவங்கள மாதிரி பேசலன்னா உங்களை ஐசோலேட் பண்ணிடுவாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அவங்கள மாதிரி ஊர் சுத்தலாம் உங்களை ஐசோலேட் பண்ணிடுவாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி இருக்கணும். அப்பதான் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஆக்ட், ஈவன் தோ யூ டோன்ட் லைக் இட், யூ ஹேவ் டு ஆக்ட் வித் தம். அப்பதான் அவங்க உங்களை அக்செப்டே பண்ணுவாங்க. ஆனா இப்படி ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு செப்பரேட்டட் லைஃப் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆண்டவர் விசனமானார். அந்த விசனத்துக்கு என்ன காரணம்னா, ஒருவரும் இல்லை என்று, ஒருத்தர் கூட இல்லையா, ஒருத்தர் கூட இந்த சூழ்நிலைமையில ஒருத்தர் கூட இல்லைன்னு ஆண்டவர் பார்க்கிறார். இந்த காலகட்டத்துல 2025ல சத்தியத்துக்காக வைராக்கியமா நிக்கிற, கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிற, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிற ஒருத்தரும் இல்லைன்னு அப்பா பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய விசனத்திற்கான காரணம். அப்படி
ஒருத்தரையும் தேடி தேடி பார்க்குற ஒரு எல்லை இருக்கு பாருங்க. எப்பவுமே பிசாசு எப்படி ஒர்க் பண்ணுவான் தெரியுமா? சும்மா அவன் ரேண்டமா சூஸ் பண்ண மாட்டான். ஒரு ஆளை சும்மா ரேண்டமா சூஸ் பண்ண மாட்டான். பைபிள்ல முதல்ல சின் வந்த இடம் அண்ணன் சொன்ன மாதிரி ஆதியாகமம் 4 பாவத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்றதே ஆண்டவர் தான். ஃபர்ஸ்ட் காயின் கிட்ட போய் பாவத்தை பத்தி சொல்றாரு. பாவம் எப்படிப்பட்டது தெரியுமாப்பா? இட் இஸ் ஜஸ்ட் லைக் a little monster. கொரோனா காலத்துல வெளியிலே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா தானே? ஏன் சொன்னாங்க? அது அப்படியே காற்றுல எங்க வேணாலும் இருக்கலாம். நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடும்? அது தாக்கிடும். உங்க கண்ணு அதை பார்க்காததுனால நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிறோம். நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? கர்த்தரை கண் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பார்க்காதனால அது உண்மை இல்லைன்னு இல்லை. நிறைய பேர் உயிரையே அது வாங்கிருச்சு கொரோனா. உண்மை. அதே மாதிரி அது சொல்லி வாசற்படியில் இருக்கு, உள்ள வரதுக்கு அது அனுமதி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ள வரதுக்கு அது வாசற்படியில வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் an opportunity. எப்பயாவது ஜீசஸை சோதிச்சான் பிசாசு, தெரியுமில்ல? மேத்யூ 4 இங்க நம்ம வாசிக்கிறோம்ல. இங்க என்ன சொன்ன? ஜெனிசிஸ் 4, அங்க வந்து மேத்யூ 4 எடுத்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போறார். அங்க போய் பிசாசு அவரை சோதிக்கிறான். சோதித்து முடிச்ச அப்புறம் ஜீசஸ் ஜெயிச்சிடுறார். அல்லேலூயா. நம்ம அப்பா எப்படி தெரியுமா? he is a winner. he is always a winner. அதனால தான் நான் சொல்றேன், நம்ம கூட யாரை வச்சிருக்கோமோ அவங்கள மாதிரி நம்ம மாறுவோம். நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற சில மேனரிசம் உங்களுக்கு வந்துடும். அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறதால உங்க ஃப்ரெண்ட் இப்படி கையாட்டி பேசுற ஒரு மேனரிசமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரெண்டோட நீங்க கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களும் அந்த மாதிரி கையாட்டி பேச ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க மாதிரியே நீங்க தெரியாம ஆயிருவீங்க. So if you have Jesus with you, உங்களை அறியாமையே நீங்க இயேசுவை போல ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த இடத்துல அங்க வாசிக்கும் போது ஜீசஸ் வசனம் சொல்லுது, சில காலம் இயேசுவை விட்டு அவன் விலகி போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் he came, he tried Jesus. அவரை எப்படியாகிலும் விழ வைக்க. அதனால தான் நீங்க பாவம் செய்யும் போதோ இல்லை நீங்க பாவத்துல விழுந்து போகும்போதோ ஆண்டவர் உங்களை ஜட்ஜ் பண்ணாம ஆண்டவர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றார். ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் நீ இப்படி பண்ணிட்ட, நீ ஏன் விழுந்த அப்படின்னு கேட்கிற ஆண்டவர் இல்ல, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷர்கள் உங்களை புரிஞ்சுக்கலாம் கூட நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம செஞ்சதெல்லாம் கர்த்தர் கணக்குல வச்சு அந்த பரிசேயர் சதுசேயர் மாதிரி கொண்டு வந்து நடுவில் நிறுத்தியிருந்தார்னா இன்னைக்கு நம்ம யாருமே இந்த சமுதாயத்துல தலை காட்டி இருக்க முடியாது. நம்ம அப்பா அம்மா கூட நம்மளை வீட்டு விட்டு துரத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமானவர்கள் நம்மளை செஞ்சோம். ஆண்டவர் அப்படி நம்மளை விட்டு கொடுக்காம அவருடைய கரங்களுக்குள்ள நம்ம வைத்து இது வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஜாக் ராபர்ட் அண்ணனுடைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சாங், விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. அல்லேலூயா. அப்பா நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லை. உண்மையா என்னை விட்டு கொடுக்கலன்னு எத்தனை பேர் கையசி சொல்லுவீங்க? நோ கர்த்தர் என்னை விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கல. அப்ப நீங்க செய்யும் போது, ஒரு தவறு செய்யும் போது ஆண்டவர் அதை புரிஞ்சுக்கிறார். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அப்பா உங்களுக்கு இருக்கிறார். உங்களை ஜட்ஜ் பண்ற ஒரு அப்பா இல்ல, உங்களை குற்றம் சாட்டுகிற ஒரு அப்பா இல்ல. நிறைய யூத்ஸ் வந்து எங்க கிட்ட அவங்க செஞ்ச தப்ப சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன். நிறைய வாலிப பிள்ளைங்க அவங்க செய்த தவறுகள் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும், அவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ். ஆனா அந்த தவறுகளை வந்து 1 மணி நேரம் நாங்க மைக்ல பேசி முடிச்சுட்டு போய் இறங்கின உடனே அந்த பிள்ளைங்க வந்து அதை எங்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் சொல்லி அனுப்புவேன் அந்த பிள்ளைங்கிட்ட, போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, ஸ்பீக் டு யுவர் பேரண்ட்ஸ். மெஜாரிட்டி 80% வாலிபர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? எங்க அப்பா அம்மா எங்களை நம்ப மாட்டாங்க, எங்க அப்பா அம்மா எங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா உங்க அப்பா அம்மாவை விட ஒரு நல்ல அப்பா உங்களுக்கு இருக்கிறார். உங்க அப்பா அம்மா நான் கீழே தரம் தாழ்த்தி சொல்லல. ஒரு சில பெற்றோர்கள் என்னமோ நம்ம வந்து பிறந்ததுல இருந்தே பரிசுத்தமா வாழ்ந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க செஞ்ச தப்ப ஒரு முறை அந்த பிள்ளை தப்பு செஞ்சா அந்த தப்ப அந்த பிள்ளைக்கு மறுபடியும் நீ அப்படி செஞ்சல, நீ இப்படி செஞ்சவ தானே, இப்படி சொல்லி சொல்லி காயப்படுத்துகிற பெற்றோர்கள் நடுவில், உங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமுதாயத்து நடுவில்
இயேசு உங்ககிட்ட சொல்றது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வீக்னஸ். உன் வீக்னஸ் எனக்கு புரியுது. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு அப்பா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு பரிசுத்தவான்கள் தேவையில்லை. இன்னைக்கு ஆண்டவருக்கு பலவான்கள் தேவையில்லை. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஞானம் உள்ளவர்கள் தேவையில்லை. இன்னைக்கு ஆண்டவருக்கு அவைலபிளா இருக்கிறவங்க தான் தேவை. அல்லேலூயா, ஆமென். அவைலபிளா நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவர் மேல ஒரு சால்வை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர் மேல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் பார்த்தாரு, ஒருத்தருமே இல்லை, சரி யாருமே இல்லையா, அப்ப நானே எழும்புறேன் அப்படின்னு சொல்லி அவரே எழும்பி யுத்தத்துக்குரிய எல்லா வஸ்திரங்களையும் போட்டு நிக்கிறார். அது எல்லாம் போட்டு அவர் அதுக்கு மேல ஒரு சால்வையை போட்டிருக்காரு. சத்தமா சொல்லுங்க, சால்வை. எழுதுறீங்கன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாம் எழுதுங்க. மேண்டில், மேண்டில்ன்ற வேர்ட் எழுதுங்க. MANTLE, மேண்டில், சால்வை. ஆண்டவர் போர்த்தி இருக்கிற சால்வைக்கு பேர் ஜீல். அந்த ஜீல்ன்ற மேண்டில தான் உங்க மேல ஆண்டவர் போடணும்னு இன்னைக்கு நினைக்கிறார். அல்லேலூயா. ஏன்? ஏன்னா ஒரு ஃபைட்டர் எப்பவுமே ஃபைட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரு பெரிய யுத்தம் நடந்து அந்த ஃபைட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு வரும், என்னன்னா சோர்வு, டயர்ட். இந்த ஜீல் ஒரு கார்ல ஊத்துற பெட்ரோல் மாதிரி. அந்த கார் BMW இருக்கலாம், இல்ல அம்பாசிடரா இருக்கலாம், கார் என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன பிராண்டா இருக்கலாம், எந்த மாடலா இருக்கலாம், எந்த வருஷம் தயாரிச்சதா இருக்கலாம். ஆனா அந்த கார்ல ஃபியூவல் மட்டும் இல்லைன்னா அந்த காரால என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்த நிலைக்கு முன்னேறி போக முடியாது. இன்னைக்கு நான் பார்க்கிற பல வாலிபர்கள் அடுத்த நிலைக்கு போக முடியாததற்கான காரணம் என்னன்னா, they lack in zeal, they lack in desire. ஜீல்ன்றத, வைராக்கியம்ன்றத எப்படி அதை சொல்றாங்கன்னா, அது ஒரு ஃபியூயல். அது எப்படி சொல்றாங்கன்னா ஒரு அக்கினி, ஒரு ஃபயர். ஒரு சில பேர் இப்ப நீங்களே பாருங்க, அம்மா சொல்றாங்க காலைல எழுந்து ஒரு 6 மணிக்கு ஜெபம் பண்ணுப்பானா முழிப்பு வராது. அந்த பொண்ணு பண்ணுச்சே, அலாம் காக்க திட்டி அந்த மாதிரி தான் பொண்ணு. ஆனா இதுவே நாளைக்கு நம்ம எல்லாரும் மூணாருக்கு டூர் போறோம்னு சொன்னா 4 மணிக்கு சர்ச்சில் இருக்கணும்னு எல்லாரும் சொன்னா நீங்களாம் எப்ப எழும்புவீங்க? பாதி பேர் தூங்கவே மாட்டீங்க. கரெக்டா இல்லையா? 6 மணிக்கு ஜெபிக்க எழும்ப முடியாத அதே பிரின்சி, சும்மா சொல்றேன் உங்களுக்காக, எனக்கு கட் பண்ணி போட்டுருவாங்க, அப்புறம் என்ன டைட்டில் போட்டுருவான், 6 மணிக்கு எழும்பாத பிரின்சி சிஸ்டர் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போட்டுட்டுருவான். சும்மா சொல்றேன். அதே 6 மணிக்கு எழும்ப முடியாத அதே நம்ம தான் 4 மணிக்கு டூர்னா எழும்புறோம். அப்ப எழும்புறது பிரச்சனை இல்லை, நம்மளை டிரைவ் பண்ற, நம்மளை எழும்ப வைக்கிற அந்த, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இப்ப ஆண்டவர் ஏன் அந்த ஜீல போட்டிருந்தார்னா, இந்த வைராக்கியத்தை சால்வையாய் அணிந்தவர்கள் சோர்ந்து போகவே மாட்டாங்க, டயர்டாகவே மாட்டாங்க. அதை செஞ்சு முடிக்கிற வரையும், அதை செஞ்சு முடிக்கிறவர். இன்னைக்கு உங்களுக்குள்ள எரிய வேண்டிய ஒரு அக்கினி. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த சர்மன் புரியுதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்குள்ள போயிட்டு, ஏன்னா நான் நிறைய பாய்ஸ் எல்லாம் பக்கத்துல பேசி சிரிச்சுட்டு இருக்கீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா இங்கிருந்து தெரியுது, அங்கிருந்தா தெரியாது, இங்கிருந்தா தெரியுது, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் யாருக்குள்ள இந்த வார்த்தை போகும்? அவர் மேல் இருக்கிற ஒரு சால்வை, ஜீல், ஒரு ஃபயர். ஜீல்ன்றது எப்படி சொல்றாங்கன்னா ஃபர்வென்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. அப்படின்னா என்னன்னா கொதிநிலை, ஒரு பாய்லிங். ஒரு தண்ணி கொதிச்சா எப்படி இருக்கும்? தண்ணி கொதிச்சா எப்படி இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு தண்ணியை ஒரு பாத்திரத்துல நான் வச்சுட்டு அந்த தண்ணியை தொடு அப்படின்னு சொன்னா நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? தண்ணியை தொடுவீங்களா, தொட மாட்டீங்களா? செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? தொட்டதுக்கு அப்புறம் என்ன தெரியும்? அச்சோ அக்கா என்னக்கா சுடு தண்ணியில கை வைக்க சொல்லிட்டீங்க, அச்சோ இந்த தண்ணி சில்லுன்னு இருக்கு. ஆனா ஒரு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு, அதை நான் தொடுன்னு உங்களை சொன்னா நீங்க தொடுவீங்களா? பக்கத்துல கூட போக மாட்டீங்க. அப்படிதான் சத்துரு தொட முடியாதவன் யார் தெரியுமா? கொதிநிலையில் இருக்கிற the one who has fire. தனக்குள்ள ஒரு ஃபயர் இருந்துச்சுன்னா அவனால நம்மளை தொட முடியாது, உலகத்தால் நம்மளை தொட முடியாது. அது நம்ம அருகில் வந்தா கூட அதுதான் வெந்து உருகி போயிடும். அப்படி ஒரு ஃபர்வென்ட்டான, ஒரு ஜீலஸான ஜெனரேஷனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நேத்து பெண்களுக்கு தெரியும், நேத்தெல்லாம் பெண்கள் கூட்டத்தில் இங்க ஃபுல்லா இருந்தாங்க பெண்கள். நான் தான் ப்ரீச் பண்ணேன். நான் பேச பேச தம்பிமாரு கூட தெரியும், அப்படியே பெண்கள் உற்சாகமா இருந்தாங்க.
டக 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 டகன்னு கை தட்டினாங்க, பரபரபரபான்னு நரம்புனாங்க. அப்படியே பேச பேச அவங்க அப்படியே ஃபயரா இருந்தாங்க. ஒரு சிலர்லாம் குதிக்கிறாங்க, எழும்புறாங்க, அப்படி இருந்தாங்க. ஆனா வாலிபர்களாகி நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சொல்லு சொல்லு, நீ எதையோ சொல்லு. 1 மணிக்கு சோறு போடுவாங்க. ஏன் நீங்க இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? ஏன்னா நீங்க தான் காலையில எழுந்து வீட்டையெல்லாம் கூட்டுனீங்க, கிச்சனுக்கு போய் சமைச்சிங்க, பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிங்க, இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு வந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த அம்மா மாதிரிலாம் நேற்று வந்தாங்க பாரு, ஒன்றும் செய்யலை, எழும்பி ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. நீங்கள் எப்போ பார்த்தா, எப்பவுமே நான் பார்க்குறேன் நிறைய யூத்ஸை, ஒரு சிலர் தான் வாலிபரில் பார்த்தா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இப்போலாம் பசங்க கூட பொண்ணுங்க கூட நடக்கும் போதே ஸ்லோ மோஷன்ல எங்கே சுமந்து கொண்டு போகிறீன்ற மாதிரி இப்படிதான் நடக்கிறாங்களே. ஏமா இவ்வளவு சோகமா இருக்க? ஆகிட்ட போய் கேட்டு பாருங்க. காலையில எங்க அம்மா 5 மணிக்கு எழுப்பி பிரஷ் பண்ண சொல்றாங்கக்கா. அந்த டிப்ரெஷனுக்கு ஒரு லேம் ரீசன் இருக்கும் பின்னாடி. ஏன் அவ்வளோ டிப்ரெஷன்? ஏன் அவ்வளோ சோகம்? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் இதை பெரிய தாக்கத்தை சந்திக்க போறீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. லைஃப் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். சியர் அப். சும்மா இந்த பிரச்சனைக்கு ஐயோ அந்த என் ஃப்ரெண்டு அக்கா அவ நான் தப்பே பண்ணல, ஆனா அவ என்னை பத்தி அப்படி பேசிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். அவ பேசினா பேசிட்டோம். அவ பேசுறதுனால உனக்கு என்ன கிடைக்கும்? 10 ரூபாய் லாபமா? இல்ல உங்ககிட்ட இருந்து 500 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஒண்ணுமே இல்லை. இந்த பொறாம பிடிச்சதுங்க பேசிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு ஜீலஸா இருக்கிறவங்களால அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கலாம் யோசிக்க டைம் இல்லை. எனக்கு என் வேலையை முடிக்கணும். பைபிள் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஜீலஸான பர்சன். அவர் பேர் தான் பினேகாஸ். எத்தனை பேருக்கு அவரை பத்தி தெரியும்? வசனம் சொல்லுது அவர் ரொம்ப வைராக்கியமா இருந்தாராம். அந்த சினாரியோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். எழுதுறவங்க நம்பர்ஸ் 24 அப்படின்னு போட்டு பக்கத்துல கொட்டை எழுத்துல எழுதுங்க, ரீட் இட் அப்படின்னு எழுதுங்க. வீட்டுக்கு போய் நம்பர்ஸ் 25 நீங்க படிக்க போறீங்க. நம்பர்ஸ் 25 நீங்க வாசிக்கும் போது பினேகாஸ்னு ஒரு வாலிபன். பைபிள் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்கள்ல எல்லாரும் போய் மோவாபியர் சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சவங்க அப்படியே வேசித்தனத்துக்கு போயிட்டாங்க. they started in the dining room, ended up in the bedroom. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அக்கா அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நான் ஒண்ணுமே அப்பெல்லாம் பண்ணல, திஸ் இஸ் வெரி ஸ்மால் திங். அண்ணா சொன்ன மாதிரி இட் மே லுக் ஸ்மால். அவங்கள ஃபர்ஸ்ட் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? இஸ்ரவேலர்கள் மோவாபியர்கள் வாங்க என் கூட வேசித்தனம் பண்ணலான்னு யோசேப்ப கூப்பிட்ட மாதிரி கூப்பிடல, வாங்க சாப்பிட்டு போலாம் தான் கூப்பிட்டாங்க. எங்க வீட்டுல பண்டிகை வச்சிருக்கோம், எங்க வீட்டுல பண்டிகை, எங்க ஊர்ல பண்டிகை, வாங்க சாப்பிட்டு போலாம் தான் கூப்பிட்டாங்க. சாப்பிட தானே கூப்பிடுறாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? அப்படின்னு சாப்பிட போனவங்க தான் அப்படியே டைனிங்ல சாப்பிட ஆரம்பிச்சவங்க பேசி பேசி பழகி 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 உள்ள போயிட்டாங்க. அதனால never take sin lightly. never take sin lightly. நான் சொல்லுவேன், இப்ப பாருங்க, பிசாசோட ஃபைட் பண்ணலாம், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கலாம், ஆனா பாவத்துக்கு எதிர்த்து நிக்க கூடாது. பைபிள் பாவத்தையும் வேசித்தனத்தை குறிச்செல்லாம் சொல்லும் போது பைபிள் என்ன சொல்லுமா? ஓடு ஓடு, தப்பிச்சிடுறா, ஓடிடுறா ஓடிடுறான்னு பைபிள் சொல்லுது. ரன். நீங்க மட்டும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா, அவர் பேசுறதை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு அட்மாஸ்பியர்ல இல்ல 4 பேருக்கு நடுவுல உட்கார்ந்து எதையோ பேசிட்டு இருக்கும் போதெல்லாம், இஃப் யூ ஆர் சென்சிபிள் டு தி வாய்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவர் சொல்வார், இந்த இடத்த விட்டு கிளம்பு, எழு எழு ஓடு. அந்த இடத்துல நீங்க பாக்குறதுக்கு ஒரு பெரிய தப்பு இருக்காது, ஆனா நீங்க அந்த இடத்துல இருந்து எழும்பி போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஆயுட்காலத்துல பல நாளை நீங்க காப்பாத்திடலாம். ஹல்லேலூயா. அப்ப அந்த போர்வை, அந்த வைராக்கியம், பினேகாஸ் பார்த்தா எல்லாரும் போயிருக்காங்க, பினேகாஸ் மட்டும் போக காணோம். யாருக்கு வைராக்கியம் இருக்கும் பாவத்தை குறிச்சுன்னா? பாவம் செய்யாதவர்களுக்கு தானே. பினேகாஸ் மட்டும் போல. அவர் பாக்குறாரு எல்லாரும் வேசித்தனம் பண்றாங்க, ஒரு பெரிய வாதையை கர்த்தர் அனுப்பினார். பிசாசுனுடைய தந்திரத்துல ஒரு பெரிய தந்திரம், அவன் நம்மளையே நமக்கு எதிராக யூஸ் பண்ணுவான். நம்மளையே நமக்கு எதிராக யூஸ் பண்ணுவான். பெரிய வாதை வந்துச்சு, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போயிட்டே இருக்காங்க. இப்ப மோசேவால என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், கர்த்தருக்கு நீங்க தேவை. ஏன் யூத் மீட்டிங் வைக்கிறோம்? இந்த யூத்ஸை விட
பைபிள் நல்லா தெரிஞ்ச நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க. உங்களை விட கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா ஏன் வாலிபர்களை தேடி வாலிப கூட்டத்தை நடத்தி உங்ககிட்ட பேசி உங்களை எப்படி ஆகிலும் கர்த்தருக்குள்ள கொண்டு வர நினைக்கிறோம்னா, அந்த இடத்துல மோசேவால விழுந்த அழதான் முடிஞ்சே தவிர மோசேயால எழுந்து இதை நிறுத்த முடியல. அந்தந்த காலத்துக்கு அவங்கவுங்கள கர்த்தர் மோசே விழுந்து கீழே விழுந்து அழுறாரு, அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா பினேகாசை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் கைகள்ல ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டு போய் பாவம் செய்கிறவர்களை உருவ குத்தி போட்டான். That may look very என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு தோணலாம். ஆனா அதுதான் அந்த வாதையை நிறுத்துச்சு. சம்டைம் பீப்புள் நம்மள நினைக்கலாம், சில பேர் என்ன நினைப்பாங்க, என்ன சும்மா இந்த அக்கா கத்தி கத்தி என்னமோ பேசின்னு இருக்கு, என்ன இந்த பொண்ணு என்னை பார்த்து அப்படி சொல்லுவாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படிலாம் சொல்லுவாங்க. சில நேரத்துல இந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஏதாவது செய்யும் போது மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு, ஏன்னா ஆவிக்குரியவைகளை ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அறிய மாட்டான். ஜென்ம சுபாவம் உள்ளவர்களுக்கு ஆவிக்குரியது புரியாது. பினேகா செய்த அந்த ஒரு விஷயம் தான் அங்க வாதையை நிறுத்தப்பட்டுச்சுன்னு பைபிள் சொல்லு. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான தேவையில்லை, ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் கர்த்தருடைய வைராக்கியத்தை. ஹல்லேலூயா. சின்னுன்றது என்ன தெரியுமா? செய்யறது மட்டும் சின்னு இல்ல, செய்யாம இருக்கிறதும் சின்னுதான். sin is not only, அதான் பைபிள் சொல்லுது, சின்னுன்றது இதை செஞ்சாதான் தப்பு இல்ல, சில விஷயங்கள் நம்ம செய்யாம இருக்கிறதும் sin தான், பாவம் தான். அப்ப கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து முடிக்கணும்னா டயர்ட் ஆகாம, ஏன்னா எலியாவை பாருங்க, எலியா நல்லா பயங்கரமா செஞ்சாரு கர்மேல் பர்வதத்துல, ஆனா he became tired. ஜீசஸ் டயர்ட் ஆகவே இல்லை. ஏன்னா அவர் ஜீல், அந்த ஃபியூவல் அவரை ஓட வச்சுட்டே இருந்துச்சு, அந்த வைராக்கியம் அவரை செயல்பட வச்சுட்டே இருந்துச்சு. அந்த வைராக்கியம் இவ்வளோ நேரம் பிஸியா மினிஸ்ட்ரி பண்ணாலும் அந்த வைராக்கியம் காலையில எழும்பி ஆண்டரை பேச வச்சுச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இல்லைன்னா அந்த ஃபியூவல் தான் இல்லை, நம்ம கிட்ட டேலண்ட்ஸ் இருக்கு. இந்த காலத்துல யூத்ஸ் ஆர் வெரி டேலண்டட். இந்த காலங்கள்ல வாலிபர்கள் ரொம்ப எல்லாமே இருக்கு உங்ககிட்ட. யூ ஹாவ் எக்ஸ்போஷர், யூ ஹாவ் மணி, யூ ஹாவ் விஸ்டம், யூ ஹாவ் எவ்ரிதிங். ஆனா உங்க எல்லாருக்குள்ளயும் லேக்கிங்கா இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? ஜீல் இல்லை. எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போகும்போது எனக்குள்ள ஒரு ஜீல், ஒரு வைராக்கியத்தை ஆண்டு வச்சார். எப்படியாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், எப்படியாக இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம். அந்த ஜீல், நான் ரொம்ப கேஷுவலா தான் படிப்பேன். 12th வரைக்கும் நான் ரொம்ப கேஷுவலா தான் படிப்பேன். ஐம் a good student, that's all. எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது, கேஷுவலா படிப்பேன், ரொம்பலாம் எஃபர்ட் எடுக்க மாட்டேன். படிச்சு எழுதுவேன், அவ்வளவுதான். ஆனா நான் காலேஜ் படிக்கும்போது எங்க டாடி எங்களை விட்டுட்டு போனார். அந்த மொமெண்ட்ல என் மனசுக்குள்ள ஒரு ஜீல் வந்துச்சு, ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியம் காலேஜ்ல என்ன ரொம்ப நல்லா படிக்க வச்சுச்சு. படிக்கணும், சாதிக்கணும், எப்படியாகலாம் சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை இப்படி எல்லாம் நம்மளை பத்தி பேசுறாங்கல்ல அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நிறுத்தணும், எங்களை பார்த்தாலே பாவமா பாக்குற மனுஷருக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், எங்களை பார்த்து கிண்டல் பண்றவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், அப்படி ஒரு ஜீல் உள்ள இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் வாலிப பிள்ளைகளை பாக்குறேன், குடும்பம் எப்படி இருந்தாலும், குடும்பத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் they don't care about what is happening in their family. குடும்பத்துல கஷ்டம், அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு பைக் வேணும். அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு போன் வேணும். இப்படி ஒரு வைராக்கியம் இல்லாத, fully driven by the desires, அப்படி ஒரு வாலிப கூட்டத்தை தான் இன்னைக்கு பார்க்க முடியும். ஏன் அப்படி பண்றவங்க? அப்பா கஷ்டப்படுறாரு, அவரு கஷ்டப்பட்டோம், எனக்கு என்ன, அது அவர் கடமை, அவர் அதை செய்யணும். இப்படி பேசுகிற வாலிபர்களை இப்ப பாக்குறோம். யூ நீட் ஜீல், உங்களுக்கு வைராக்கியம் வேணும். அந்த சால்வையை தான் கர்த்தர் உங்க மேல போடணும்னு நினைக்கிறார். அதை நீங்க பெற்று கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகாம யூ கேன் ரன் யுவர் ரேஸ். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனா சோர்ந்து போகாம ஓடணும்னா அது வைராக்கியம் தான். வைராக்கியம். என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா ஆஃப்டர் வெட்டிங் கேட்பாங்க, குழந்தெல்லாம் வந்தா எப்படி ஊழியம் செய்வீங்க, எப்படி டிராவல் பண்ணுவீங்க? டிராவல் பண்ணேன். குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவீங்க? குழந்தை பிறந்துச்சு, டிராவல் பண்ணும். அடுத்து ஒரு குழந்தை வந்துச்சு, டிராவல் பண்ணும். அடுத்து அந்த பிள்ளை பிறந்துச்சு, டிராவல் பண்றோம். இன்னைக்கு அவனுக்கு 3 வயசு, அவளுக்கு 1 வயசு. இப்பயும் நிறுத்தாம டிராவல் பண்றோம். ஈஸியா இருக்காக்கா, ஜாலியா இருக்காக்கா, ஊரா போறது? ஒரு சில பேர் கேட்பாங்க, ஜாலியா இருக்குன்னாக்கா, ஊரா போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, உண்மையா சொல்றேன். இட்ஸ் வெரி ஹார்ட், வெரி வெரி ஹார்ட்.
டு கேரி தெம், டு ப்ரிப்பேர், டு ப்ரே, எல்லாமே கஷ்டமா இருக்கு. நீங்க சந்திக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை, அதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எது ஓட வச்சுக்கிட்டே இருக்கு தெரியுமா? அந்த ஃபியூவல் தான். ஹல்லேலூயா. அந்த அந்த அக்கினி நமக்குள்ள எரியணும். மோசேவை கர்த்தர் சூஸ் பண்ண உடனே மோசேக்கு காண்பிச்சது ஒரு அக்கினி தான், ஒரு முச்செடியை காண்பிக்கிறார். அந்த ஃபயரை மோசே சந்திச்சுட்டு பார்வோன் முன்னாடி, அதே பார்வோனுக்கு முன்னாடி பயந்து ஓடி வந்த மோசே தான். ஆனா இந்த அக்கினியை சந்திச்சு அந்த அக்கினியை என்கவுண்டர் பண்ணி திரும்பி போகும்போது அதே பார்வோனை ஜெயிக்க கர்த்தர் மோசேக்கு பலன் தந்தார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க எதுக்கு முன்னாடி எல்லாம் தோத்து போனீங்களோ, நான் எல்லாமே கரெக்டா இருப்பேன், ஆனா இது மட்டும் நான் அதுக்கு முன்னாடி விழுந்துருவேன். எதுக்கு முன்னாடி நீங்க தோத்து போனாலும் அதை நீங்க ஜெயிக்கிறதுக்கான பவர், அந்த ஜீல் இந்த அக்கினிக்குள்ளதான். நான் நிறைய வசனத்தை கோட் பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேல அவர் மேல ஒரு சால்வை இருக்கு, அதான் வைராக்கியம் என்கிற சால்வை. அந்த சால்வை இங்கு இருக்கிற ஒரு சில வாலிபர்கள் மேல ஆண்டவர் போடணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. எலிசாவை தேடி போய் எலியா தன்மேல் இருந்த சால்வையை போட்டார். இட்ஸ் a calling. இந்த வசனம் சொல்றபடி நான் தேடினேன், யாருமே இல்ல. எலியா அப்படிதான் சொன்னாரு, நான் மட்டும்தான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன். எலியா சொன்னது, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல, நீ ஒருவன் மாத்திரம் இல்ல, உன் சால்வையை கொண்டு போய் எலிசாவின் மேல போடு. உனக்குள்ள எரியிற அந்த அக்கினி அவன் மேல போடு, உன் மேல இருக்கிற அழைப்பு அவன் மேல போடு, அவன் பற்றி எரிவான். நீ செய்ததை விட அவன் பெருசா செய்வான். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க இப்ப பாக்குறீங்களே பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், ஒருவேளை இங்க இருக்கிற சில பேருக்கு ஐயோ அப்படி இப்படி அப்படின்னு ஆசை. இதுக்கு உங்களுக்கு முன்னாடி ஓடின எல்லாரும் செஞ்சதை விட நீங்க பெருசா செய்வீங்க. கடைசி கால வாலிபர்களுக்குன்னு கர்த்தர், கடைசி கால சின்ன பிள்ளைங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு அனாயிட்டிங்க வச்சிருக்கிறார். அது இன்னும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார், இன்னும் அதை ரிலீஸ் பண்ணல. அவர் அதை ரிலீஸ் பண்ணுவார். இதுவரைக்கும் கிறிஸ்தவ சமுதாயம் சந்தித்திராத வல்லமையுள்ள ஊழியக்காரர்கள், பிரதிஷ்டையுள்ள ஊழியக்காரர்கள், கனியுள்ள ஊழியக்காரர்களை கர்த்தர் இந்த கடைசி காலத்துல எழுப்ப போறார். ஹல்லேலூயா. You will do much better than what your forefathers did. எலியா செஞ்சதை விட எலிசா பெருசா செஞ்சார். ஏன் தெரியுமா? மேன்டல் மேல, அவர் மேல ஒரு மேன்டல் இருக்கு. நான் இந்த வசனத்தை இதுக்கு முன்னாடி வாசிச்சது இல்லை. இது வரைக்கும் நான் எலியாவின் மேன்டல் எலிசாவின் மேல விழுந்துச்சு, எலியாவின் பலமும் எலியாவின் ஆவியும் நமக்கு வரணும் தான் ஜெபிச்சிருக்கேன். ஆனா நான் தியானித்த பொழுது நான் அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், ஆண்டவரே எலியாவின் சால்வை அல்ல, உம்முடைய சால்வை என் மேல. ஈவன் நானும் சோர்ந்து போயிடுறேன், நீங்களும் சோர்ந்து போயிடுறீங்க. ஆனா இந்த ஜீல்ன்ற சால்வை நம்ம மேல இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், you will never get tired, you will run. அதான் உங்க fuel, அதான் உங்க fuel. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஓட முடியாம ஒரு இடத்துல தேங்கி இருக்கிற வாலிபர்களுக்கு ஆசைக்கா, எனக்கும் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசை, எனக்கும் ஆண்டருக்காக பரிசுத்தமா வாழணும்னு ஆசை, எனக்காகவும் இருக்கிற எல்லா எதிர்மறையான காரியத்தை முட்டி தள்ளி முன்னேறணும்னு ஆசை. ஆனா என்னால அதை செய்ய முடியல அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு ஃபியூவலை வைக்க விரும்புறார், ஒரு ஃபயர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கேளுங்க ஆண்டவர் கிட்ட, எனக்கு உங்க மேட்ச், நீங்க போர்த்தி கொண்டிருந்த அந்த சால்வை. எத்தனையோ எதிர்மறையான காரியம் ஜீசஸ் இந்த பூமியில வாழ்ந்த போது அவருக்கு வந்துச்சு, ஆனா எதுவுமே அவரை விழத்தள்ளல, எதுவுமே அவரை டயர்ட் ஆக்கல, எதுவுமே அவர் மேல கர்த்தர் வச்ச பர்பஸ ஆண்டவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். எதுக்காக தெரியுமா? உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்காக வசதி அவர் கீழே தள்ளுவார். உங்களை கொண்டு போய் மேல நிறுத்த யாரையும் அவர் கீழே கொண்டு வந்து உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். உங்களுக்காக ராஜாக்களுடைய மனசுல பேசுவார், உங்களுக்காக எதையுமே செய்வார், ரூல்ஸை மாத்துவார். நிறைய எத்தனை பேர் நம்பி இருக்கிறீங்க? நீங்க மட்டும் ஆண்டுடைய சால்வையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமா. எளிமை நிற்புமா தேவ சமூகத்தில். கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க மேன்ட்ல என் மேல போடு. அந்த வைராக்கியம்ன்ற சால்வை இங்க இருக்கிற சிலர் மேல விழ போகுது. ஆண்டவர் தரித்திருந்த அந்த சால்வை ஒருவனும் இல்லைன்னு ஆண்டவர் பார்த்தார். அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. யாருமே இல்லையா, யாருமே இல்லையா?
There is no one to stand for me. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவேற்படுத்தினவரும் இதுவரையிலும் உன்னை பாதுகாக்கிற இயேசுவுக்காக நிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? அப்பாவுடைய பாதத்துல அமர்ந்து அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? பாவத்தை சீனு உதறி தள்ளுகிற வாலிபர்கள் இல்லையா? தவறுக்கு ஒத்து போகிற வாலிபர்களின் நடுவில் நான் இதை செய்ய மாட்டேன், நான் இதை பார்க்க மாட்டேன், நான் இதை கேட்க மாட்டேன், நான் இவைகளோடு கை கோர்க்க மாட்டேன்னு சொல்ற வாலிபர்கள் இல்லையா? நான் தேடினேன், ஒருவனையும் காணேன். கர்த்தருடைய கண்கள் பூமியை தேடிக் கொண்டிருக்கு. பரிசுத்தமா வாழ்றவங்களே இல்ல. அப்பா அப்பா என் மேல அந்த சால்வையை போடுங்கப்பா. நிறைய வாலிப பிள்ளைங்க தேங்கி போயிருக்கீங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க. ஆண்டவருடைய மேண்டில் உங்க மேல விழும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு கிளாரிட்டி, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பயந்த சீஷர்கள் பலனடைந்தார்கள், பயந்து ஒளிந்தவர்கள் பலனடைந்தார்கள். அந்நிய பாஷை மியூசிக்கோட இணைந்து அந்நிய பாஷையில பேசு. ஒரு மேன்டில் உங்க மேல விழ போகுது. And mantle, a mantle of zeal, zeal. சோர்ந்து போன எலியாவே, உன்மேலே கர்த்தருடைய அக்கினி இறங்க போகிறது. பினேகாசே, உன்மேலே கர்த்தருடைய அக்கினி. மோசே, ஆடுகளை மேய்ப்பதற்காக உன்னை கர்த்தர் கையில் எடுக்கல, பார்வோனை எதிர்ப்பதற்காக, அவன் ரதங்களை அழிப்பதற்காக. சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு உங்க சத்தம் கேட்கணும். Let them fan the fire. அனல் மூட்டி எழுப்ப போகிறார் ஆவியானவர். அனல் மூட்டு, அனல் மூட்டு. சிற்றின்பங்கள் உன்னை அழிக்க விடாது, இச்சைகள் உன்னை அழிக்க விடாது. ஒரு காற்று, ஒரு காற்று இந்த அறையில, இந்த ஆலயத்துல ஒரு காற்று. இந்த காற்று அந்த அக்கினியை இன்னும் கொழுந்து விட்டு எரிய செய்யும். God is going to fan the fire. He is sending his wind to fan the fire. The mantle of the Lord, the zeal of the Lord. கடைசி காலத்துக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம். பினேகாசே, மோசே அழுகிறதை பார்க்கிறாயா? விழுந்தவன் தான், ஆனாலும் இப்பொழுது கேட்கிறேன், உம்முடைய வைராக்கியம். Let the zeal capture. நீ கொலை செய்தவன் தான் மோசே, ஆனால் அந்த அக்கினி உன்னை வற்றிக்கட்டும். நீ மறுதலித்தவன் தான் பேதுருவே, ஆனால் அந்த அக்கினி உன்னை பற்றித்து பிடிக்கட்டும். விழுந்தவன் தான், ஆனாலும் உன்மேலே அவருடைய அக்கினியை இறக்க கர்த்தர் இந்த பகல் வேளையிலே சித்தம் வைத்திருக்கிறார். நீ யாராயிருந்தாலும் சரி, நீ எந்த குடும்பத்தின் பின்னணியிலிருந்து வருகிறாய் என்ற அவசியம் இல்லை. எலும்பு எரேமியாவே, எலும்பு, எலும்பு. எலியாவே, எலும்பு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
இது முடிவு அல்ல, இது ஆரம்பமே. வைராக்கியம், வைராக்கியம், வைராக்கியம். வாழ்ந்து காமிக்கணும், சாதிச்சு காமிக்கணும். இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி இயேசுவை தூக்கி பிடிக்கணும். ஜீவனுள்ள தேவனுக்காக வாழணும். செத்தாலும் சாகுறேன்ற எஸ்தரை போல. இப்பயும் ஆண்டவர் தேடுறார். அவர் கண் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் ஆவியில் உணர்கிறேன். அவருடைய கண்கள் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். தேடுறார். ஒருவனாகிலும் ஒருவனாகிலும் யுத்தம் செய்வதற்கு, ஒருவனாகிலும் ஈட்டியை பிடிப்பதற்கு, ஒருவனாகிலும் பட்டயத்தை பிடிப்பதற்கு, யுத்தத்தை செய்வதற்கு, இந்த வாதையை தடுத்து நிறுத்துவதற்கு. எத்தனை வாலிப பிள்ளைங்க செத்துக்கிட்டு இருக்காங்களே, எத்தனை சின்ன பிள்ளைங்க செத்துக்கிட்டு இருக்காங்களே. இந்த வாதையை நிறுத்த ஒரு வாலிபன் எழும்பி திறப்பில் நிற்க. அழுகிற மோசேக்களின் நடுவே ஈட்டியை பிடிக்கிற பிணேகாசுகள் எங்கே? பாபா பாபா தரனா உயர்த்தி அப்பாவோட பேசுங்க. ஆண்டவரே, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், நீங்க யாரா இருந்தாலும், ஆண்டவர் கேட்கிற ஒரே குவாலிஃபிகேஷன், ஆர் யூ அவைலபிள் ஃபார் மீ? ஆர் யூ அவைலபிள் ஃபார் மீ? நீ மண் பாத்திரமா இருந்தாலும், பொன் பாத்திரமா இருந்தாலும், வெள்ளி பாத்திரமா இருந்தாலும், மரத்தினான பான பாத்திரமா இருந்தாலும், சுத்திகரிப்புக்கு உன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன நீங்க நிரப்புங்கப்பா. அந்த சால்வையை வாஞ்சித்து கேளுங்க அப்பா. அந்த சால்வையை மேல போடுங்க. அதுவரைக்கும் ஏற்பூட்டி உழுதவன் இப்பொழுது யோர்தானை பிரிக்கிறான். அதுவரைக்கும் சாதாரணமா எல்லா வாலிபனை போல இருந்த எலிசா தான். ஆனா அந்த சால்வை அவன் மேல் விழுந்ததற்கு அப்புறம் அந்த முழு பட்டணத்திலும் அசாதாரணமான மனிதனாய். Maybe you look like an another girl, you look like an another boy, you are just an another boy. இப்ப பார்வைக்கு அப்படி இருக்கலாம். ஆனா இந்த சால்வை உங்கள் மேல் விழும் பொழுது, you are not an another girl, you are not an another boy. இல்ல, நீங்கள் மற்றும் ஒரு வாலிபன் அல்ல, நீங்கள் மற்றும் ஒரு வாலிப மகள் அல்ல. இந்த சால்வையை பிடித்திருக்கிறவர்களை தடுத்து நிறுத்த எந்த யோர்தானாலும் முடியாது, எந்த வல்லமைகளாலும் முடியாது. இதுவரையிலும் எந்த பாவத்துக்கு முன்னாடி நீங்க தோத்து போனீங்களோ, இப்ப மோசே சந்தித்தது போல அந்த அக்கினியை நீங்கள் சந்தித்திருப்பதனால அதே பாவத்தை ஜெயிச்சு, அதே பாவத்தை வென்று, நீங்க மட்டும் இல்ல, உங்களை போல ஆயிரக்கணக்கானோரை அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் இங்க ஒரு சில பேரை அழைக்கிறார். எத்தனை பேர் அந்த அழைப்புக்கு இணங்கி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நான் தயாரா இருக்கிறேன், அவர் தேடுகிற ஒருவனா நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. மோசேயை போல அக்கினியை சந்திச்சவங்க கைகளை உயர்த்துங்க. I am ready Lord, I am ready Lord. நீ காப்பாற்றப்படுவது மாத்திரமல்ல, உன்னை போல லட்சக்கணக்கான ஒரு அந்த எகிப்தின் பார்வோனுக்கு அடியில் இருக்கிறாங்க, அவங்களை வெளியே கொண்டு வர உன்மேல வைராக்கியம் என்கிற அக்கினியை, வைராக்கியம் என்கிற சால்வையை கர்த்தர் போடுகிறார். நல்ல கைகளை தட்டி நம்மோடு பேசின கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி thank you Jesus சொல்லுங்க. thank you Jesus, thank you Jesus.
பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.